பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், சட்டு போட்டுன்னு முன்னாடி பார்க்க 2 லைட்டை போட்டு விட்றா. அதான் போட்டுட்டு இருக்கோம்ல. உனக்கு 2 வயரை சொருவி சுவிட்ச் போறதுக்கு இவ்வளவு நேரமா? கிண்டல் பண்ணாதனே. ஒரு லைன் பீஸா போயிடுச்சுனா எல்லா லைனும் பீஸா போயிடும்ண்ணே. ரொம்ப அவசரம்னா நீங்களே போட்டுக்க வேண்டியதானே? ஏலே, அந்த ஜோலிக்கு தாலே நீ வந்திருக்க, அவனை போய் லைட்டு மாட்டி விட சொல்லுத. விடுங்கப்பா, இது என்ன ராக்கெட் சயின்ஸா? ஏய், நீ கீழே இருங்க. வாங்கம்மா. கூடுத டெஸ்ட்டுங்க. போய் மற்ற வேலையை பாரு. சரவணா, பாத்தியா? சரிப்பா. வாங்க சரவணா, கொஞ்சம் கவனமாய்யா. எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. கரண்ட் சமாச்சாரம், கொஞ்சம் கவனமா இருக்கியா. சரவணா, பார்த்து செய்ப்பா. சரவணா, பொண்ணு வீட்டில் வாராங்கய்யா. பார்வதி, பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வணக்கம். வாங்க சார். வணக்கம் அண்ணாச்சி. நல்லா இருக்கீங்களா? எல்லாம் வந்துட்டாங்க. வாங்க வாங்க. பார்வதி, எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போய் காபி தண்ணி கொடுமா. சரிங்க. அவ்வளோ அடுத்த ஓட்டி பார்க்கறதுக்குள்ள சைலண்டா ஊருக்கு கிளம்பிடுறா சரவணா. கல்யாண மாப்பிள்ளைன்னு தான் பேரு. எல்லா வேலையும் நம்மளே தான் செய்ய வேண்டியிருக்கு. இல்ல மாப்பிள்ள, எங்க கிளம்பிட்ட? துணிமணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சிட்டு இருக்க. எங்க மேல நம்பிக்கை இல்லையோ? எங்களெல்லாம் திருட்டு பயவில்லைங்கன்னு நினைச்சா ஜட்டி முத கொண்டு எல்லாத்தையும் பேக்குள்ள வச்சிட்டு இருக்க. டேய், சும்மா காமெடி பண்ணிருக்காது. நான் கிளம்புறேன். எங்க கிளம்புத? மெட்ராஸ்க்கு. இல்ல என்ன விளையாடுதியா? என்ன பிரச்சனை இல்லை உனக்கு? டேய், என்னடா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற? பார்த்தல்ல பொண்ணோட யார் வந்திருக்கான்னு. ஏல, அவன் வந்தா வந்துட்டு போறா, அதுக்குன்னு நீ எதுக்குல கிளம்புத? இல்ல மாப்பிள்ள, இது செட் ஆகாது. எப்ப அவளை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு சண்டையில முடியுது. 4 நாள் அவன் மூஞ்ச பார்த்துட்டு இருக்க முடியாது என்னால. ஏதாச்சும் பஞ்சாயத்து ஆகணும்னா நான் கிளம்புற ஊருக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நடந்த பிரச்சனைக்கெல்லாம் நீதாம்ல காரணம். நியாயமா பார்த்தா அந்த பொண்ணு பேச வேண்டிய வசனத்தெல்லாம் நீ பேசுத. உன்னை பார்த்ததுக்கு அந்த பொண்ணுலாம் கிளம்பி போகணும். நீ எதுக்குல கிளம்பி போற? டேய், அவ என்ன அவாய்ட் பண்றாளோ இல்ல நான் அவளை அவாய்ட் பண்றனோ, ஏதோ ஒண்ணு. நாங்க 2 பேரும் பாத்துக்காம இருக்கிறது தான் உன் கல்யாணத்துக்கு நல்லது. புரியுதா? இல்ல மாப்பிள்ள, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணுக்கு எவன் கூடயே நிச்சயமாயிட்டு உனக்கு சென்னையில பார்த்த அந்த பொண்ணு தானே முடிவாயாச்சு. பொறவென்ன அதெல்லாம் வேலைக்கு ஆகுதுடா. விட்றா, நான் கிளம்புறேன். ஐய, ஓவரா பண்ணாதல மாப்பிள்ள. அவ பொண்ணு கூட இருக்க போறா, நீ என் கூட இருக்க போற. எங்கனையாவது எதிர்த்தாப்புல பார்த்தான்னா சும்மா ஈனு இழிச்சு வை. அதுவும் பிடிக்கலையா முகத்தை திருப்பிக்கோ. அவளுக்காக நீ எதுக்குல மாப்பிள்ள பயப்படுத? ஏய், அவளுக்கு யாரா பயப்படுறது? அவளுக்கெல்லாம் பயந்து ஒண்ணு நான் பேசல. ஏல, போய் சொல்லாதல. அவளை பார்த்துதான் நீ பயந்து ஓடுத கோடப்பையா. இப்படிலாம் நீ சொன்ன உடனே அப்படியே வீர மாதிரி இங்கே இருந்தோன்னு நினைக்கிறியா? போடா போடா, அவளால் நொந்து நூடுல்ஸ் ஆனதே போதும். மாப்பிள்ள, என் பேச்ச மாரி போன இனிமே என் மூஞ்சிலே நீ முழிக்க முடியாது. அப்படியா? கையை கொடு. ஆல் தி பெஸ்ட். நல்லதா போச்சு, நான் கிளம்புறேன். பின்னடா, பழைய சினிமா டைலாக்லாம் பேசினா நான் ஃபீல் ஆயிடுவேனா? மொக்க. என்ன மாப்பிள்ள, என் கல்யாணத்துக்கு 4 நாள் லீவ் போட்டு வந்திருக்கா. வந்ததும் கல்யாண வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு பண்ண. அத்தை, மாமா, அப்பா, அம்மா எல்லாரும் சரவணன் எங்கன்னு ஒண்ணுதான் கேட்டுட்டு கிடந்தாங்க. நீ என்னவோ அந்த பொண்ணை பார்த்த உடனே ஊருக்கு கிளம்பி போறேன்னு சொல்லுத. அவங்களுக்குலாம் நான் என்னல பதில் சொல்ல?
இல்ல ரொம்பலாம் யோசிக்காத மாப்பிள, அதுக்கெல்லாம் வேலையே இல்ல. நீ என் பேச்ச மதிக்கதா இருந்தா கல்யாணம் முடித வரைக்கும் என் கூடவே இரு. இல்ல என் கல்யாணத்தை விட உன் சொந்த பிரச்சனை தான் உனக்கு முக்கியம்னா நீ கிளம்பு. டேய் கஷ்டமா இருக்குடா. இப்ப நீ கிளம்பி போனா எனக்கு அதை விட கஷ்டமா இருக்கும்ல. ஏல இன்னும் என்ன யோசனை வேண்டி கிடக்கு? பேக் தூக்கி போட்டு வாழ, கல்யாண வேலை வர தலைக்கு மேல இருக்குல்ல. என்னைக்கு என் லைஃப்ல நல்ல விஷயம் நடக்க விட்டுருக்குற, இன்னைக்கு விடுறதுக்கு புடி. தேங்க்ஸ் மாப்ள.